அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனநோய் சப்ஸ்கிரைபர்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய காணொளி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, பாண்டியர்கள் நடத்திய போர். பாண்டியர்கள் நடத்திய பல போர்கள் நம்ம பார்த்துருக்கோம். பாண்டியர்கள் நடத்திய கயத்தார் போர் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பாண்டியர்களோட போர், முக்கியமான ஒரு போரை நம்ம பற்றி பேச போகிறோம். வரலாற்றில் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட பாண்டியர்களோட இந்த போரில் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த போர் மக்களுக்கு அதிகமாக தெரியப்படுத்தப்படாமல் இருக்குது. இதை நம்ம இன்றைக்கி இந்த காணொலி வழியாக நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத நோக்கத்தோடு தான் நம்ம அந்த காணொலி நம்ம பதிவு பண்ணுறோம். இதை பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சமீபத்தில் ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் பார்த்திங்கன்னா வாசுதேவநல்லூர் பற்றிய அந்த சம்பவங்கள் நடந்த சில விஷயங்களை பற்றி நம்ம காணொலிகளை நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம காணொலி பார்த்திங்கன்னா வாசுதேவநல்லூர் பகுதியில் அதிகமாக நம்ம மனநோய்ஸ் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த வாசுதேவநல்லூர் பாண்டியர்களோட வரலாற்றை நம்ம காணொலியாக பதிவு பண்ணும்போது இந்த வரலாறு அந்த மக்கள் மத்தியில் இன்னும் சீக்கிரம் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம். ஏன்னா வாசுதேவநல்லூர் பாண்டியர்கள் நடத்திய இந்த போர் மிக முக்கியமான வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான ஒரு போர். ஆனால் அந்த போர் இன்றைக்கி பெருசாக பேசப்படுறதில்ல. அது ஒரு முக்கிய காரணம் நம்ம இந்த காணொலி பதிவு பண்ணுறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாசுதேவநல்லூர் பாண்டியர்கள் நடத்திய மிக முக்கியமான போர் இது எந்த காலகட்டத்தில் நடைபெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாண்டிய மன்னர் பூலித்தேவரோட காலகட்டத்தில் நடைபெற்றது. ஸோ நம்ம பூலித்தேவரை பாண்டிய மன்னர் அப்படின்னு நம்ம பதிவு பண்ணுறதுக்கான காரணம் நம்ம பதிவு பண்ணல, வரலாற்றிலே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதற்கான ஓலைச்சுவடியோட ஆதாரம் தொல்லியல் துறை கைப்பற்றப்பட்ட ஓலைச்சுவடியில் பார்த்திங்கன்னா பூலித்தேவர் பாண்டிய மன்னர் வரகுணராம பாண்டியர் அப்படிங்கிற வரகுணராம சிந்தாமணி பாண்டியரோட வழியில் வந்தவர் தான் பூலித்தேவர். பூலியன் அப்படிங்கிறது பாண்டியர்களோட ஒரு முக்கியமான ஒரு பெயர். ஸோ பூலித்தேவர் அப்படிங்கிறது அவர் புலியை அடக்கிறதுனால தான் அந்த பெயர் பூலித்தேவர் அப்படிங்கிற பெயர் அவருக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா வரகுணராம பாண்டியர் அப்படின்ட்டு பாண்டியன் அப்படிங்கிற பெயரில் தான் இந்த சுவடியில் பூலித்தேவரோட பெயர் பதியப்பட்டிருக்கிறது. இது மட்டுமான காரணமா, இது ஒன்று தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு சிலர் கேட்பாங்க. அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சில விளக்கங்கள் இருக்குது. ஏன்னா பூலித்தேவர் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதலாக சுதந்திர போரை கிட்டத்தட்ட 15-16 ஆண்டுகள் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காரு. இப்போ நடத்திய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய ஒரு பாண்டிய மன்னர். இந்த பாண்டிய மன்னர் இப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிட்டத்தட்ட 5 கோட்டைகளை கட்டியிருக்காரு. இந்த கோட்டை எதற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கும்பினியர்கள் படை வரும்போது அதை எதிர்த்து நின்று அடிப்பதற்காக. இந்த 5 கோட்டையுமே பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட பெயரில் தான் கட்டப்பட்டது. மாரவர்மன் கோட்டை, குலசேகர பாண்டியன் கோட்டை, கொல்லம் கொண்டான் கோட்டைன்னு கிட்டத்தட்ட 5 பாண்டியர்களோட கோட்டை. இந்த 5 பாண்டியர்களோட கோட்டையும் பூலித்தேவர் அப்படிங்கிற பாண்டிய மன்னர் தான் கட்டினார். ஒரு பாண்டியர்களோட கோட்டையை கட்டக்கூடிய ஒரு மன்னர் பாண்டிய மன்னராக தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்காக ஆதாரமாக சுவடியும் இருக்குது. ஸோ வாசுதேவநல்லூரில் அந்த வரலாற்றை பற்றி நம்ம பேசுவோம். வாசுதேவநல்லூரில் பூலித்தேவர் பாண்டிய மன்னர் வரகுணராம சிந்தாமணி பாண்டியர் என்ற பூலித்தேவர் அவர்கள் கட்டிய கோட்டைக்கு பேர் என்ன தெரியுமா? குலசேகர பாண்டியன் கோட்டை. வாசுதேவநல்லூரில் பூலித்தேவர் கட்டிய கோட்டைக்கு பேர் குலசேகர பாண்டியன் கோட்டை. ஸோ கயல் கொடி பறக்க மிக அருமையான ஒரு கோட்டையை பூலித்தேவர் அந்த காலத்தில் கட்டியிருந்தார் கும்பினியர்களான ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. இந்த குலசேகர பாண்டியன் கோட்டையில் தான் கிட்டத்தட்ட 2 போர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1759 ஒரு போரும் 1767 ஒரு போரும் பார்த்திங்கன்னா குலசேகர பாண்டியன் கோட்டையில் நடைபெற்றிருக்கிறது கும்பினியர்களுக்கு எதிராக. இதில் 1767 மே மாதம் நடைபெற்ற போர் தான் வாசுதேவநல்லூரில் நடைபெற்ற இறுதி போர். பூலித்தேவரோட மிக முக்கியமான கடைசி போர் நடைபெற்ற இடமே பார்த்திங்கன்னா இந்த வாசுதேவநல்லூர் தான். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மிக முக்கியமான பாண்டியர்களோட மிக முக்கியமான ஒரு இடம். பாண்டியர்கள் இறுதியாக போர் நடத்திய மிக முக்கியமான குலசேகர பாண்டியனோட கோட்டை அமைந்திருந்த இடம் வாசுதேவநல்லூர். ஸோ இந்த போரை பார்த்திங்கன்னா டொனால்டு காம்பல் அப்படிங்கிற அந்த பிரிட்டிஷ் அதிகாரி பிரிட்டிஷ் தளபதி எழுதி வச்சுருக்காரு. அதாவது என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் போரை கண்ணால் நேரில் பார்த்தவர். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாண்டியர்களோட அந்த குலசேகர பாண்டியனோட கோட்டை, அந்த வாசுதேவநல்லூரில் அமைஞ்ச அந்த குலசேகர பாண்டியனோட கோட்டையை பார்த்திங்கன்னா பீரங்கியை வைத்து தகர்க்கிறாங்க. தொடர்ந்து பீரங்கிகளாக வச்சு அந்த கோட்டையை தகர்க்கும்போது கோட்டையில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து துளைகள் ஓட்டை விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ விழும்போது பார்த்திங்கன்னா முதல்ல வைக்கோலும் வைத்து அடைத்திருக்கிறார்கள். வைக்கோலும் களிமண்ணும் சேர்த்து அந்த கோட்டையை அடைச்சி எவ்வளவோ மறவர்கள் பாண்டிய மறவர்கள்
இந்த கோட்டையை காப்பாற்றுறது, குலசேகர பாண்டியனோட கோட்டையை காப்பாற்றுறதுக்காக மிகப்பெரிய போர் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து தொடர்ந்து அந்த ஓட்டைகள் வந்து பீரங்கிகள் பயன்படுத்தி அடிக்கும் பொழுது பாண்டிய மறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களோட மார்பை, அவர்களோட உடலை வந்து அந்த கோட்டையை பிடிச்சிட்டு ஒவ்வொரு பேரும் அந்த ஓட்டையை வந்து மறைச்சிட்டு இருக்காங்க. எப்படி இந்த ஓட்டை திரும்ப திரும்ப மறையுது அப்படின்னு டொனால்டு கேம்பல் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மரவனும் ஒவ்வொரு பாண்டியனும் பார்த்திங்கன்னா இந்த ஓட்டையில் தன்னோட மார்பை காட்டிட்டு நின்னாங்க. திரும்ப திரும்ப அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரத்தமும் சதையுமாக பிரிச்சுட்டு விழுந்திருக்காங்க. ஸோ இப்படி மிகப்பெரிய இது வந்து வரலாற்றில் வந்து எவ்வளோ அழகாக வந்து வரலாற்றில் வந்து எவ்வளோ பெரிய தியாகம், வரலாற்றில் நடைபெற்ற மிகப்பெரிய தியாகம், பீரங்கிகளுக்கு மார்பை காட்டியதை வந்து தெளிவாக வரலாற்று ஆங்கிலேய தளபதியே வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்கார். ஸோ அப்படி குலசேகர பாண்டியனோட கோட்டையில் ஒரு மிகப்பெரிய போரை வந்து அன்றைக்கு பூலித்தேவர் தலைமையிலான படைகள் வந்து நடத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1767 மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா பூலித்தேவரோட இறுதி போராக வந்து வாசுதேவநல்லூரில் நடந்திருக்கு. 1759 டிசம்பர் 4 வாசுதேவநல்லூரில் வந்து போர் தொடங்கிய காலகட்டம். இப்போவும் வந்து பூலித்தேவருடைய காலகட்டத்தில் வந்து அப்பவும் வந்து வாசுதேவநல்லூர் பாண்டியர்கள் வந்து போர் நடத்தியிருக்காங்க குலசேகர பாண்டியனோட கோட்டையில். பட் இறுதி போர் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 1767. இந்த குலசேகர பாண்டியனோட கோட்டையில் பார்த்திங்கன்னா மீன் கொடி பறந்துருக்கு, கயல் கொடி பறந்துருக்கு. ஸோ பூலித்தேவர் மிகப்பெரிய ஒரு போரை வந்து நடத்திருக்காரு. இது வரலாற்றில் வந்து அதிகமாக பதிவு செய்யப்படலை. அந்த பகுதி மக்கள்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போரை வந்து பெருசாக வந்து எடுத்து பேசுகிறதும் கிடையாது. ஆனால் இது மிக முக்கியமான போர், பாண்டியர்கள் நடத்திய போர், பாண்டியர்களோட பேர்லேயே நடந்த போர், குலசேகர பாண்டியன் பேர்லேயே நடந்த போர். ஸோ இந்த போர் வந்து வருங்காலத்தில் வந்து இளைய தலைமுறைக்கு வந்து சொல்லப்படணும். அவர்களுக்கு வந்து இந்த போரை பற்றிய விஷயங்கள் அவர்களுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டியது நமது கடமை. பாண்டியர்கள் எத்தனையோ போர்கள் நடந்திருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவே பாண்டியர்கள் குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற கோட்டையை கட்டி பாண்டிய மன்னர் வரகுணராம சிந்தாமணி பாண்டியர் தலைமையில் இவ்வளோ பெரிய போரை வந்து வாசுதேவநல்லூர் நடந்திருக்கு. ஆனால் அதற்கு வந்து அரசு சார்பாக ஒரு நினைவு சின்னமும், வாசுதேவநல்லூரில் ஒரு நினைவு சின்னமும், குலசேகர பாண்டியன் பேரில் வந்து ஒரு அருங்காட்சியகமும் அங்கே வாசுதேவநல்லூரில் அமைக்கலாம். அப்போ தான் வந்து எதிர்கால தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வரலாறு தெரியும். ஸோ வரலாறு வந்து சரியான வரலாறு வந்து மக்களுக்கு வந்து சொல்லப்படணும். ஸோ சரியான வரலாறையெல்லாம் அழிச்சிட்டு அவங்க இருந்த தடமே இல்லாமல் பண்ணிவிட்டு புதுசாக என்னத்தையாவது வந்து பேசிட்டு இருக்கிறதுக்காக வந்து நம்ம இல்லை. ஸோ உண்மையான வரலாறு வந்து மக்களுக்கு வந்து தொடர்ந்து சொல்லப்பட வேண்டும், கற்பிக்கப்பட வேண்டும். ஏன்னா பூலித்தேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையில் செலவைக்கணும், அங்கே செலவைக்கணும், இங்கே செலவைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பூலித்தேவர் வந்து கட்டின கோட்டை, குலசேகர பாண்டியனோட கோட்டை வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. ஏன்னா பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் காலத்தில் இடிக்கப்பட்ட பல கோட்டைகள் வந்து அரசு வந்து திரும்பவும் வந்து அதை கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களோட தியாகத்தை வந்து மதித்து அது வந்து சீரமைச்சிருக்காங்க. பல கோட்டைகள், இடிபட்ட கோட்டைகள் வந்து சீரமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் நெல்லையில் வந்து பூலித்தேவன் மாளிகை அப்படின்னு இருந்த பெயரே கூட இன்றைக்கி வந்து இல்லை. ஆனால் பூலித்தேவனோட தியாகம் இன்றைக்கி வாசுதேவநல்லூரில் வந்து இந்த நடைபெற்ற குலசேகர பாண்டியனோட கோட்டை வந்து மீண்டும் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு அங்கு மீண்டும் பாண்டியர்களோட கொடி வந்து பறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான். ஏன்னா பாண்டியர்கள் வந்து மிகப்பெரிய போர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடத்தியிருக்காங்க குலசேகர பாண்டியன் அப்படிங்கிற கோட்டையில். ஸோ அது வந்து மீண்டும் இன்றைக்கி இருக்க மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, வருங்கால சந்ததிகளும் வந்து அந்த வரலாறை வந்து படிக்கணும், அந்த தியாகத்தை வந்து படிக்கணும். ஏன்னா பீரங்கிகளுக்கு மார்பை காட்டியிருக்கான் தமிழன் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழனுக்கும் வந்து மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஸோ தமிழர்களோட வரலாறு, ஸோ அனைத்து தமிழ் மக்களும், தமிழ் சொந்தங்களும் வந்து இந்த வரலாறை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாசுதேவநல்லூரில் மீண்டும் குலசேகர பாண்டியன் பேரில் கோட்டை அமைக்கப்பட்டு பூலித்தேவரோட வரலாறு வந்து, அந்த வீர மறவர்களோட வரலாறு வந்து வெளியே வர வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த காணொலி வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு வந்து சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த காணொலி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த்.